Mind-blowing velour. அன்பில்லா உலகிலே அன்பாக வந்தவனே, சொர்க்கத்தை எனக்கு தந்தவன் நீதானே. நீ போகும் பாதை எங்கும் உன்னிழலாய் வந்திடுவோம், சொர்க்கத்தை எனக்கு தந்தவன் நீதானே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வேலூரில் இசையமைப்பாளர் அரவிந்த் பாபுவுடன் தான் நாம் இருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் சேனலுக்கு மற்றும் அனைத்து நல்வளங்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சார், இந்த இசை, அதாவது நீங்க இசை பயணத்தை பத்தி கொஞ்சம். இசை பயணம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அது வந்ததுதான். ஸ்கூல்ல இந்த காம்படிஷன் பாடி, அதுக்கப்புறம் ஒரு சிங்கரா ஆகி, அப்புறம் வேலூர்ல ஒரு மியூசிக் பேண்ட் ஆரம்பிச்சு, அதுல இருந்து சினிமாவில் இந்த இடத்துக்கு வந்துருக்கு சார். ஒரு பாடகரா நீங்க ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் அந்த கீபோர்டு எல்லாம் வச்சு இசையமைப்பாளரா இன்னைக்கு வேலூர்ல திரைப்பட இசையமைப்பாளர் வரிசையில நம்ம வேலூரை சார்ந்த அரவிந்த் பாபு சாரும் இருக்கிறாரு. அந்த பயணம், அதாவது நீங்க பாடகரா இருக்க வேண்டிய ஒரு இசையமைப்பாளரா ஆனதுக்கான காரணம்? சார், நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சிங்கரா இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரினிட்டி கலாஸ் ஆஃப் லண்டன், சென்னையில மியூசிக்கல்ஸ் 5th கிரேட் வரல நான் பியானோ படித்தேன். அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா பேன ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ஜிங்கிள்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா இங்க வாலாஜால அல்லிகுளம்ன்ற ஒரு இடத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்காக தான் நான் ஒரு டிவோஷனல் ஆல்பம் பண்ணேன். அப்புறமா இங்க வேலூர்ல அதை பார்த்துட்டு வேலூர்ல ஒரு ஜமுனா மேடம்னு ஒருத்தர் இருக்காங்க. அவர் மூலியமா தான் இயக்குனர் திரு ராஜதேசிங் அவருங்க அறிமுகமானாரு. அவர் அன்னைக்கு நீங்க நான் ஒரு படம் பண்ண போறேன், ஸ்டேஜ் அப்படியே ஒரு படம், அதை நீங்க மியூசிக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுல அப்பத்துல இருந்து அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த முதல் ஒரு இசை, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு திரையுலகத்துல ஒரு இசை அமைக்கும் போது உங்களுக்கு ஒரு அந்த ஃபீல் இருக்கும்ல, நம்ம ஒரு லெவல்ல நம்ம மாற போறோம்ட்டு. அப்ப எப்படி இருந்தது உங்களோட ஃபீல், அந்த இதெல்லாம்? எஸ் சார், நீங்க கேட்ட கொஸ்டின் முற்றிலும் உண்மையானது. இப்போ நாங்க மற்ற இசையமைப்புகளோட பாடல்களை நம்ம பாடணும், கேட்டணும். இப்போ என்னோட பாடல்கள்ல மத்தவங்க கேட்கும்போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அது இன்னும் அது ஜனங்கள் மத்தியில கேட்கும்போது அது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அந்த ஃபர்ஸ்ட் பாடல் அமைத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ரொம்ப பிஸி ஆயிட்டதா சொன்னாங்க நிறைய பேரு. ஓகே சார். அது எந்தெந்த படத்துல நீங்க இப்போ இருக்கீங்க, என்னென்ன பண்ணீங்கன்றது கொஞ்சம். அந்த படம் ஸ்ரீ சபரி ஐயப்பன் முடிஞ்சிட்ட பிறகு அதோட ப்ரொடியூசர் தான் ஆறுமுகம் அண்ணா, பொரூர் ராஜா, கார்த்திக், இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் ரூபன் ஒரு படம் பண்ணாங்க. அந்த படத்தோட இயக்குனர் திரு ஐயப்பன் அவர்கள். அவர் யாருன்னா நம்ம சுந்தர் சி சாரோட அசிஸ்டன்ட். அவர் எனக்கு இந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் கண்ணம்மா ஐஏஎஸ் கண்ணம்மான்னு ஒரு படம், அதுவும் பெண்களை போற்றி ஒரு அது பெண்களுக்கு கல்வியை முக்கியத்துவம் தர ஒரு அழகான ஒரு சப்ஜெக்ட். அந்த படம் சமீபத்துல ரிலீஸ். ஆமா சார், ரொம்ப நல்லா. ஆமா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்போ 2 கன்னட படம் போயிட்டு இருக்கு சார். மலேசியாவுக்கும் பாம்பேக்கும் எவ்ரி மந்த் நான் ஆல்பம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லை சார், இசை பத்தி சொல்ற அவளுக்கு நான் பெரிய ஆள் இல்லைன்னா, இன்னும் நிறைய இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் நான் கடந்து போக பாதைகள் நிறைய இருக்கு. இறைவனாலும் உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பா அது எனக்கு வேணும்.
அது உங்களுக்கு அன்பாக வேண்டிக்கிட்டு இந்த இனிய வருஷம் அனைவருக்கும் நல்லது ஒரு ஆண்டாக அமைய உங்களுக்கும் மைண்ட் ப்ளோயிங் ஒரு சேனலுக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.